இருக்கின்றேன். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றேன். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாத பக்கங்களை பார்க்கிறேன். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். சின்ன சின்ன ஆசைகள் நீ பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர். முற்றம் அறிந்த போதில் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகளை நீ பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர். மூடனென்ற போதில் மல்லையில் என்னை வை. ஏசப்பா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏன் இவ்வளவு கடினமா இருக்குது? எல்லாரும் என்னை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கு. நான் உண்மையில சந்தோஷமா இருக்க தகுதி இல்லாதவளா? என் குழந்தையே, இப்படி ஒருபோதும் சொல்லாதே. நீ நினைக்கிறதை விட அதிகமாக அன்புக்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியானவள் நீ. அப்படின்னா நான் ஏன் இப்படி துன்பப்படணும்? என் மனசு மீண்டும் மீண்டும் உடைக்கிறாங்க ஏசப்பா. நீ உணரும் ஒவ்வொரு உணர்வையும் நான் உன்னோடு சேர்ந்து உணர்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை வலிமையானவளாக உருவாக்குவதற்காகத்தான் நான் உன்னை பயிற்றுவிக்கிறேன். ஏசப்பா, சில நேரத்துல நான் மிகவும் சோர்ந்து போறேன். எல்லாத்தையும் தனியா தாங்க முடியல. என் குழந்தையே, எனக்கு தெரியும். நீ இரவில் அழும்போது நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். உன் இதயம் வெறுமையாக உணரும் போது நான் உன்னை தேற்றுகிறேன். ஏசப்பா, இந்த நிலை என் வாழ்க்கையில மாறுமா? ஆம் என் குழந்தையே, உன் கதை மாறும். இந்த நாட்கள் தான் நீ யார் என்பதை முழுமையாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் நேரம். அதற்காகத்தான் நான் உன்னை உருவாக்கினேன். நீ உயர்ந்து எழும்போது உன்னை மீண்டும் உடைக்க யாராலும் முடியாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். கவலைப்படாதே. நீங்க இப்ப சோர்ந்து இருக்கிறதால அவர் உங்களை விட்டு விட்டாருன்னு நினைக்காதீங்க. நீங்க தாங்க முடியாதுன்னு சொல்ற அந்த இடத்துலதான் அவர் உங்களை அதிகமா தாங்குறாரு. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரம்